சில இடத்துலையோ சில மனிதர்கள்கிட்டயோ நம்ம கோவப்படவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்மளையும் மீறி கோவப்பட்டுருவோம். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம அமைதியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கணும்னு நினச்சாலும் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது நம்மளோட அமைதியும் ஹாப்பினஸும் எங்கே போகுதுன்னே தெரியாது. நமக்கு ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி தோணும். அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி நபர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் நம்ம விழிப்புணர்வோடு இல்லை அப்படின்னா தேவையில்லாத பழிகளை சுமக்க வேண்டி வருங்க. அதுக்காகத்தான் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது, உங்கள் கோபத்தை தூண்டுறவங்க. நம்மளுக்கு அது தெரியாது, நம்மளுக்கு கோபம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே நம்மளை வேணும்னே சீண்டுபவர்களும் இருப்பாங்க. நம்ம ஒரு சில இடத்துல கோபமே படக்கூடாது ஒரு சிலர்கிட்ட அப்படின்னு நினச்சி வச்சுருப்போம். ஆனால் வேணும்னே நம்மளோட கோபத்தை சீண்டி நாம் ஏதாவது பேசிட்டு கடைசியில் யோசிப்போம், நம்ம இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நினச்ச இடத்துலையே இப்படி பேசிட்டோமே, ஏன் பேசணும்னு யோசிப்போம். ஆனால் அதுக்கு நமக்கு எந்த தீர்வுமே கிடைக்காது. வெட்டியாக ஒரு 4 நாள் 3 நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். தேவையில்லாமல், நம்ம மேலே தப்பே இல்லாமல் தேவையில்லாமல் சில யோசனைகளை யோசிச்சதுட்டு. அப்படி நீங்கள் சட்டுன்னு கோவப்படுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு யோசனையை, இந்த மந்திர வார்த்தையை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, கோவம் வரும் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ பொறுமை இல்லைன்னா அமைதி, இந்த 2 வார்த்தையை மட்டும் உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கங்க. கண்டிப்பாக இந்த ட்ரிக்கு யூஸ் ஆகுங்க. நான் இப்போ சமீபமாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில் பார்த்தது தான். அதில் ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, நம்மளுக்கு கோபம் வரும்போது இந்த 2 வார்த்தைகள் உங்களுக்கு எது சரிப்பட்டு வருமோ அந்த மாதிரி ஒரு 2 வார்த்தைகளையோ ஒரு வார்த்தைகளோ எடுத்து அதை நம்ம திருப்பி திருப்பி சொல்லும்போது கண்டிப்பாக அந்த கோபம் குறையிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நான் ஒரு 2-3 விஷயம் ஃபாலோ பண்ணுறேன். அதான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு சிலர்கிட்ட பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் தான் இருப்போம். ஆனால் ஒரு சிலர்கிட்ட பேசிட்டு வரும்போது நம்ம எனர்ஜியே லோவான மாதிரி இருக்கும். எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, எனர்ஜி அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லிக்கிறேன். அதாவது நம்மளோட எனர்ஜி குறையக்கூடாது அப்படின்னு யோசித்து அந்த மாதிரி நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை கூட சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லி பாருங்கள். ஒரு சிலருக்கு நம்ம சந்தோஷமாக இருந்தாவே பிடிக்காது. ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை அப்படியே டவுன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஹாப்பி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை எப்பவும் மைண்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா யார் நம்மளை என்ன சொன்னாலும் அந்த ஹாப்பினஸ் நம்மளை விட்டு போகாது. அந்த மாதிரி தான் இது. எதுக்காக அப்படின்னா, நம்ம விழிப்புணர்வோடு இருந்தோம் அப்படின்னா தான் மற்றவங்கனால நம்ம பாதிக்கப்படாமல் நம்மளோட சந்தோஷத்துக்கு குறைவில்லாமல் இருக்க முடியுங்க. அதனால தான் நம்ம பார்த்துக்கணும் இல்லைங்களா? அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தோணுனதை நான் ஃபாலோ பண்ணுறதா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். மொக்கையாக இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.